வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்க இணங்கிய ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் அமெரிக்கா தனது பிடியை நீக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் கூறியுள்ளது. ஜோ பைடன் நிர்வாகம் அந்த ஆயுதங்களை வழங்குவதை இடைமறைத்திருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் குற்றம் சாட்டிய ஒரு நாளுக்கு பின்னர் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் குறிப்பிட்டுள்ள ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை இஸ்ரேலுக்கு வழங்கப்பட உள்ளதாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் ஜாக் லூ நேற்று பிரதமர் நேதன்யாகுவிடம் தெரிவித்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் கூறியுள்ளது. இது நடக்கும் என்றுதான் எதிர்பார்ப்பதாக கூறிய நேதன்யாகு இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்கள் அமெரிக்க சகாக்களுடன் இணைந்து செயல்பட அறிவுறுத்தினார். அமெரிக்காவின் ஆயுத பரிமாற்றத்தின் வேகம் போதாது மற்றும் சில ஆயுதங்கள் வழங்குவது இடைமறைக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவை தாக்கிய நேதன்யாகுவின் பேச்சு முழு பாதுகாப்பு அதிகாரிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரு தினங்களிலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் இடைமறைக்கப்பட்டதை மறுத்தது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி காசா போரில் பயன்படுத்தப்படலாம் என்று ஊடகங்களில் மிகவும் விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு ரக ஆயுதம் இடைமறைக்கப்பட்டதை தவிர இஸ்ரேலுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயுதங்களில் எதுவும் நிலுவையில் இல்லை. அனைத்து ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்து விட்டன. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேத்தரின் ஜீன் பியர் செய்தியாளர்களிடம் கூறிய போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு எந்த ஆயுதத்தை பற்றி பேசுகிறார் என்பது எங்களுக்கு உண்மையாக தெரியவில்லை. நாம் ஒப்புக்கொண்ட ஆயுதங்கள் அனைத்தும் அனுப்பப்பட்டு விட்டன என்று உறுதிப்படுத்தினார். ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை வழங்குவதை இடைமறைத்திருப்பதான நேதன்யாகுவின் குற்றச்சாட்டு வாஷிங்டனில் அரசியல் வட்டாரங்களில் சர்ச்சைகளை கிளப்பியது. சில அமெரிக்க அரசியல்வாதிகள் நேதன்யாகு அமெரிக்க இஸ்ரேல் உறவை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். அமெரிக்க செனட் உறுப்பினர் ரிச்சி டாரஸ் நேதன்யாகுவின் குற்றச்சாட்டு பற்றிய தமது சமூக வலைதள பதிவில், நீங்கள் அமெரிக்க இஸ்ரேலிய உறவின் இருதரப்பு உறவை குறைமதிப்புக்கு உட்படுத்த விரும்பினால் பைடன் நிர்வாகத்தை தாக்கும் ஒரு பொது காணொலியை வெளியிடுங்கள். கடந்த 8 மாதங்கள் நடந்த போரில் அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உறுதியாக இருந்தது, இப்போதும் இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். உடைந்த உறவின் தோற்றத்தினால் கூட ஹமாஸ் மகிழ்ச்சியில் திளைக்கலாம் என்று குறிப்பிட்டார். அமெரிக்க இஸ்ரேல் பொது விவகார குழுவின் அனுசரணையில் இஸ்ரேலுக்கு சென்ற காங்கிரஸின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகளை நேதன்யாகு சந்தித்த போது இஸ்ரேலிய அமெரிக்க இருகட்சி உறவின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். இஸ்ரேலுக்கான இருகட்சி ஆதரவுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்ததோடு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார் என்று அந்த சந்திப்புக்கு பின்னர் அவரது அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷாக்சி ஹெனக்பி மற்றும் மூலோபாய விவகார அமைச்சர் ரான் டெர்மர் ஆகியோர் பல முனைகளில் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் குறித்து அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்தனர். ஆயுத பிரச்சனையை முன்னிலைப்படுத்த நேதன்யாகு முடிவு செய்த காரணத்தை அவர்கள் விளக்கி கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. நேதன்யாகுவின் கருத்துக்களால் விரக்தியடைந்த பைடன் நிர்வாகம் ஈரான் தொடர்பாக இஸ்ரேலிய அதிகாரிகளோடு நடத்த திட்டமிட்டிருந்த பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உண்மையில் இவர்கள் எந்த ஆயுதங்கள் பற்றி பேசுகிறார்கள் என்பதை யாரும் இதுவரை வெளிப்படையாக கூறவில்லை. அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் 2 தினங்களுக்கு முன் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதில் ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு F-15 விமானங்களை விற்கும் செயல்முறையை தாமதப்படுத்துகிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நேதன்யாகுவின் குற்றச்சாட்டு அதை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு ஜனவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக 25 F-15EX போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து கோரியிருந்தது. அதற்கும் காசாவில் தற்போது நடக்கும் போருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காரணம், அந்த விமானங்களின் தயாரிப்பு கூட இன்னமும் தொடங்கப்படவில்லை. அது 2028ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு விற்பனை செயல்முறை. எப்படியோ நேதன்யாகுவின் குற்றச்சாட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே சில சர்ச்சைகளை ஏற்படுத்திவிட்டதை மறக்க முடியாது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை விட அதிகம் கவனத்தை ஈர்த்திருப்பது இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் IDF மற்றும் ஹெஸ்பொல்லா இடையே நடக்கும் தாக்குதல்கள் தான். IDFின் தலைமை செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் டானியல் ஹகாரி, வடக்கில் தொடரும் தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலின் எல்லை கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன் வீடு திரும்புவார்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியாது என்றார். இஸ்ரேலின் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளி ஆண்டு தொடக்கத்தில் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்று முன்பு கூறப்பட்டிருந்தது.
அப்படியான வாக்குறுதி அளிப்பது தவறானது என்று டேனியல் ஹகாரி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அங்கு இன்னமும் போர் வெடிக்கும் சூழ்நிலையே காணப்படுகிறது. அப்படியான நேரத்தில் அங்கு பொதுமக்களை தங்க வைப்பது எமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் இடைஞ்சலானது, பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் உகந்தது அல்ல என்றார். இதன் அர்த்தம் ஹெஸ்பொல்லாவுடன் மோதல் தொடரப்போகிறது அல்லது மேலும் அதிகரிக்கப் போகிறது என்று IDF கருதுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி வடக்கு இஸ்ரேலிய கிராமங்களில் பள்ளி தொடங்குவது என்பது வடக்கு கிராம தலைவர்கள் சமீப கால மாதங்களில் திரும்ப திரும்ப கூறிய ஒரு குறிக்கோள். அதற்காக அவர்கள் மே மாதம் தேசிய ஒற்றுமை கட்சி தலைவர் பெனி கான்ஸிடமிருந்து முக்கிய ஆதரவை பெற்றனர். உண்மையில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அரசாங்கத்தை விட்டு வெளியேறியதாக கான்ஸ் கூறிய காரணங்களில் ஒன்று, இஸ்ரேலின் எல்லை கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி வீடு திரும்புவார்கள் என்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் பிரதமர் ஈடுபடவில்லை என்பதுதான். எப்படி இருந்தாலும் ஹெஸ்பொல்லாவுடனான மோதலை தீர்ப்பதற்கான யதார்த்தமான தேதியாக வைக்கப்பட்டிருந்த செப்டம்பர் 1ஐ சந்தேகத்திற்கிடமின்றி கைவிட்ட முதல் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளில் ஹகாரியும் ஒருவர். ஹெஸ்பொல்லாவுடனான மோதலை பற்றிய ஹகாரியின் நிதானமான பார்வை சரியானது என்பதை நிரூபிப்பது போல நேற்று புதன்கிழமை ஹெஸ்பொல்லாவின் ரொக்கெட் தாக்குதல்களில் மற்றும் ஒரு அதிகரிப்பு காட்டப்பட்டது. ஹெஸ்பொல்லா கிரியாட் ஷ்மோனா மீது சுமார் 15 ராக்கெட்களை ஏவியதுடன் பல ஆளற்ற விமானங்களையும் இஸ்ரேலுக்குள் செலுத்தியது. IDF சில ராக்கெட்களை சுட்டு வீழ்த்தியது. மீதமுள்ளவை எந்த இஸ்ரேலியர்களுக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை. வடக்கு இஸ்ரேல் மற்றும் லெபனானில் சூழ்நிலை அப்படி இருக்க, சிரியாவில் ஈரானிய ஆதரவு இயக்க துருப்புக்கள் மற்றும் சிரிய ராணுவ துருப்புக்கள் மீது IDF விமான தாக்குதல்களை நடத்தியது. சிரியாவில் தாக்கப்பட்ட இலக்குகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் அதிக சேதம் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டது. தாக்கப்பட்டவை பெரும்பாலும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளாக இருக்கலாம். இது பற்றிய முழுமையான தகவல்கள் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை கிடைக்கவில்லை. இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் மற்றும் IDFின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி ஆகியோரின் சூழ்நிலை மதிப்பீட்டை தொடர்ந்து தற்காப்பு வழிகாட்டுதல்களில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளனர். மாற்றங்களின் ஒரு பகுதியாக காசா எல்லையுடன் உள்ள இஸ்ரேலிய நகரங்களின் கட்டுப்பாடுகள் இல்லாமல் கல்வி நடவடிக்கைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கல்விசாரா கூட்டங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக 1000 பேராக வளர அனுமதிக்கப்படும். அதன் அர்த்தம் காசா பகுதியில் இருந்து வரக்கூடிய ஹமாஸின் அச்சுறுத்தல்கள் பெரிய அளவில் இருக்காது என்று IDF கணித்துள்ளது.